நம்ம பண்ண போகிறோம். நம்ம இதில் தாயார் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 10வது வருஷத்துக்குள்ளே தேவனை எல்லா விஷயங்களையும் நன்மையாக முடிச்சுட்டு இந்த நாளில் தேவனை சாட்சியாக நிற்கும்படி அவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்படி தேவனை தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன், மகிமை செலுத்துகிறேன். சேனைகளில் கர்த்தர் அவர் மகிமை உண்டானவர், அவர் பெரிய தேவன். அவருக்கு நம்ம எது செய்தாலும் எது சொன்னாலும் ஈடாகாது. அப்படிப்பட்ட நல்ல தேவனாக இருக்கிறபடினாலே இந்த நாளிலே நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம கண்களை மூடி தேவனை கர்த்தர் நாம மகிமைப்படுத்தும்படி நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்பா ஸ்தோத்திரமே தகப்பனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருக்கிறீரப்பா. சேனைகளில் கர்த்தரகன் தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா இம்மட்டமா எங்களை பாதுகாத்து கொண்டு தகப்பனே இந்த புதுதான வருஷத்துக்குள்ள 5வது மாதத்துக்குள்ள தேவனக கர்த்தர் அப்பா உன் சமூகமும் நாமும் மகிமைப்படுத்தும்படி எங்களை கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி தகப்பனே. அப்பா இந்த 10வது வருடத்துக்குள்ள தேவனக கர்த்தர் நீ வழிநடத்தின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன், மகிமை செலுத்துகிறேன். அப்பா எல்லாவற்றையும் எங்களை காண்கிற தேவன் நீ ஒருவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அவனமா நீ நடத்தப்படுற கிருபைகளுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இதோ இந்த தேவனக கர்த்தரை தகப்பனே இந்த நாளில் நடக்க போகிற தேவனே மட்டமா பாடல்களை நீ ஆசீர்வதித்து வாய்தங்களை நீங்கள் ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி தகப்பனே. இதோ இந்த தேவனக கர்த்தர் அப்பா இதோ தகப்பனே எங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே. அப்பா வர வேண்டிய ஊழியக்காரங்களை அதிசீக்கிரமாக கொண்டு வருவீராகப்பா. எல்லாவற்றும் நாம மாத்திரமே மகிமைப்படப்படி கிருபை செய்வீராகப்பா. தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கொண்டு வருவீராகப்பா. எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்குவீராகப்பா. எல்லா ஜனங்களும் வந்து நாம மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்வீராகப்பா. தகப்பனே இந்த ரிப்பின் கட்டிங்கு தகப்பனே கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை தகுதிப்படுத்தி தேவனக கர்த்தர் நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் என் தகப்பனே. நீரே முன்னே இருந்து எல்லா காரியங்களும் நீங்கள் நடத்துவீராக தகப்பனே. உன் சமூகம் எங்கள் முன்பாக வைப்பீராக என் தகப்பனே. அப்பா இந்த இடம் முழுவதும் தூதர்களை வைத்து தேவனக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அப்பா மன மகிழ்ச்சியான இந்த நாளில் தேவனக கர்த்தர் நாம மாத்திரமே மகிமைப்பட கிருபை செய்யுங்கப்பா. வந்திருக்கிற ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்கப்பா. வரப்போகிற பிள்ளைங்களை ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லாவற்றும் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அதில் பாஸ்டர் வந்திருக்கிறாரு, அவரும் ஜெபம் பண்ணுவார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்திற்காய் நன்றிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 10வது ஆண்டு நிறைவு விழாவிலும் கர்த்தர் ஆண்டவரே இந்த இடத்துல பிரசன்னராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்நேரம் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய திவ்ய சமூகம் எங்களை வழிநடத்துவதற்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த சபையை ஆண்டவரே பல விதத்தில் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலுகி பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. இவருடைய எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் உமக்கு ராஜ்யம் கட்டப்படும்படியாய் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பெரிதான கரம் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டவரே சபையின் மக்களை, வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தின் கரம் அமர்வதாக. ஆண்டவரே இந்த துவக்கத்தை நாங்கள் ஆண்டவரே இந்த ரிப்பன் கட் பண்ணுவதன் மூலம் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த 10வது வருஷத்திலே தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அதுக்கோசரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில் நம்ம மத்தியில் தாயார் வந்து ரீபின் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. எடுத்துங்கய்யா, இது கையில் பிடிச்சிங்கய்யா. இன்னொன்னுங்க வருது, கட் பண்ணுமா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எல்லாரும் கரங்களை தட்டி தேவனாமத்தை பயன்படுத்துவோமா. ஹல்லேலூயா. விடுவோமா, எல்லாரும் விடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே ஸ்தோத்திரம்.
இந்த 10 வருஷத்துல என் தேவன் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில செய்திருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவை துதிப்போமா? கண்களை மூடி தேவனை துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை ஆராதிங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்ய பெரிய காரியங்களை இப்பொழுது நீங்க நின்று பார்ப்பீர்கள். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, சொல்லுவோமா? நன்மை செய்த இயேசுவுக்கே ஹல்லேலூயா ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள் என் சகோதரியே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் தேவனுடைய வெறுக்காத தேவன். ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது என் தேவனுடைய உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். கரங்களை தட்டி அவரை கூப்பிடுங்க. உன்னதத்தில் இருக்கிற அந்த தேவன் நம் மத்தியில வருகிறவராக இருக்கிறார். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். சொல்லுவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, சொல்லுங்க. பல நன்மை செய்த இயேசுவுக்கே எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறேன். நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதித்தேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். பள்ளத்தாக்கிலே 38 வருஷமா வியாதியில மனுஷனை நீ எழும்பி நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று தேவன் சொல்ல இருக்கிறார். மரண பரிசுத்தில் இருக்கிறாயோ, என் தேவனுடைய விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். மரண பள்ளத்தாக்கு நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கு நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். தேவன் அருளிய அருளுக்காக, தேவன் குறித்த கிருபைகளுக்காக, தேவன் குறித்த தயவுக்காக நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. உன்னையும் என்னை நடத்தி அநேக பாதைகளில் தேவன் உன்னையும் என்னை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் சோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் சோத்திரம். அளவில்லாவரே கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோத்திரம்.
நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார், எத்தனை நன்மைகளால் உன்னையும் என்னையும் கர்த்தர் திருப்தியாக்கி இருக்கிறார். நண்பு சகோதரியே, நண்பு சகோதரனே, புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, வேதனோடு இருக்கிறாயோ, கண்ணீரோடு இருக்கிறாயோ, துக்கத்தோடு இருக்கிறாயோ, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்து. தாவீது ராஜா அழகா சொல்லுவா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, அவரை நோக்கி கூப்பிடுவோமா? நம்ம எல்லாரும் கரங்களிட்டு சொல்லுவோமா? என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அவர் மனதுருகிற இயேசு கூடியா இருந்த மாமியை நிமிர செய்த தேவன் அவர். 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஸ்திரீ தமது வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவர் சுகமாக்கினார் என்று நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆமென், ஹalleluya. மனதுருகி கரமீகி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரமீகி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுக தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி மனதுருகிற தேவன், உன் கண்ணீரை காண்கிற தேவன், உனக்கு விரோதம் தருகிறவர் இருக்கிறார். ஹalleluya. ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்களை தட்டி நேரத்தை மகிமைப்படுத்துவோமா? உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. சந்தேகப்படாதீங்க, முழுவதுமாய் உங்க விண்ணப்பத்தை கேட்டார். உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். இன்னைக்கு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பனே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, எத்தனை பிள்ளைகளும் உண்மையாய் கூப்பிட்டிருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு என் தேவன் நீர் சமீபமாய் இருப்பீராக ராஜா. உமக்கு துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya.